பாகிஸ்தான் தென்னையில இருந்தவங்களுக்கு திடுக்குன்னு வாய்ப்புன்ற மாதிரி தான் இவ்வளோ பெரிய உலகம் சார்ந்த கான்ஃப்ளிக்ட்ல மத்தியஸ்தம் பண்ற வாய்ப்பு அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. சோல் கண்ட்ரி கிடையாது, இன்னும் சில கண்ட்ரிஸ் இருக்காங்க, இவங்களும் மீடியேட்டர் செயல்படுறாங்க. அப்பேற்பட்ட பாகிஸ்தான் தலைமையில இந்த ரீஜனல் பவர்ஸ் இருக்காங்களே மிடில் ஈஸ்ட்ல, அந்த நாடுகளோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திச்சு பேசியிருக்காங்க பாகிஸ்தான் தலைமையில. எகிப்து, சவுதி அரேபியா, டர்க்கி எல்லாரையும் சார்ந்து லீட் பண்றது யாரு? இங்க பாகிஸ்தான். இந்த பேச்சு நடந்து முடிஞ்ச பிற்பாடு பாகிஸ்தான் என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன், ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி இந்த போரை நிறுத்துறது சம்பந்தமான நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க இந்த கான்பிடன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பாகிஸ்தான் இப்ப கிளைம் பண்ணிருக்கு. இது வரைக்கும் பாகிஸ்தான் உருப்படியாத உலகத்துக்கு சொல்லல, இது வரைக்கும் செஞ்சதான் உருப்படியா கிடையாது. இப்போ த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா இது நடந்தா நல்லா இருக்கும். இப்ப நடந்துட்டு இருக்க பார்த்தா அப்படி தெரியலையே, கான்ஃபிளிக்ட் பெருசா தான் போயிட்டு இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவில் எதிர்கட்சிகள் எல்லாம் கடுமையான அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில நாட்கள்ல எல்பிஜி சார்ந்த ஷார்டேஜ் இஷ்யூ சரி பண்ணப்படல அப்படின்னா நாட்டு மக்களும் இவருக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த போர்ல இந்தியா சந்திக்கிற பாதிப்புகள் இருக்குல்ல, இதை குறைக்கிறதுக்கு எவ்வளோ உழைக்க முடியுமோ நம்ம கவர்மெண்ட் உழைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மிடில் ஈஸ்ட்ல சிக்கி இருக்க இந்தியர்கள் இருக்காங்களே, இவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறது தான் எங்களோட ப்ரையாரிட்டி. அதுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுத்து களத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ப்ரோ, ஏற்கனவே சில பேர் இறந்துட்டாங்களே நம்ம இந்தியர்கள், காயம்பட்டிருக்காங்க பல பேரும். அப்போ அதுக்கெல்லாம் கேட்டிங்கனாக்கா இது இன்னும் முடியலங்க, கமா போட்டு ஆரம்பிச்சு போயிட்டே இருக்காங்க. என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு இப்போ, இந்த சவுதி அரேபியா, குவைத்து, அப்புறம் கல்ஃப்ல இன்னும் சில பகுதிகளையும் ஈரான் திரும்ப தாக்கியிருக்கு, கடுமையாக தாக்கியிருக்கு. இதுல 10க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் காயம்பட்டிருக்காங்க மிடில் ஈஸ்ட்ல. இதுல இன்னொரு துயர் மிகுந்த செய்தி, குவைத்தில் இப்போ ஈரான் அடிச்சதில்ல, இந்த மிசைலை ஃபுல்லாக இன்டர்செப்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த டைம்ல ஒரு இந்தியர் கொல்லப்பட்டிருக்காருங்க. அது கன்ஃபார்ம் நியூஸாக வெளியே வந்திருக்கு.